உழவர்கரை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ளது. வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொசுக்களால் ஏற்படும் நோய்கள் பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் உழவர்கரை பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரியும் உழவர்கரை பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் பாவாணர் நகர் அருகே மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கினார். இதில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கழுத்தில் தொங்கவிட்டிருந்தனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் மிக அமைதியான முறையில் பல்வேறு இளைஞர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருந்த அவர்கள் தலைமையில் திரு சசிபாலன் அவர்கள் தலைமையில் மனமார்ந்த நன்றிகளை இளைஞர் பாசறை மனிதநேய இளைஞர் பாசறை சுத்தம் செய்திரு சுத்தம் செய்திரு. மழைக்காலங்கள் வந்துவிட்டது. உழவர்கரை தொகுதியில் இதுவரை ஒரு வாய்க்கால் கூட பொதுப்பணித்துறை துறையாகட்டும் உழவர்கரை நகராட்சி ஆகட்டும் எந்த வாய்க்காலையும் தூர்வாரவில்லை. இது சம்பந்தமாக நீங்க உழவர்கரை தொகுதி இரண்டாவது ஒரு நேரு வீதியாக, இரண்டாவது ஒரு ஒயிட் டவுனாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இங்கு இருக்கும் கடைகளில் இருக்கும் வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாராமல் நாட்டம் அடித்துக் கொண்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடாக இருக்கிறது. இதை கண்டித்து இன்று மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனியும் பொதுப்பணித்துறையும் உழவர்கரை நகராட்சியும் சரி செய்யப்படாவிட்டால் வாய்க்கால்களில் அமர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதார சீர்காட்டை இங்கே கொண்டு வராதீர்கள். உழவர்கரை தொகுதி ஒரு அழகான தொகுதி. இதை வரும் என்ட்ரன்ஸ் இல்ல அவ்வளோ நாட்டம். இந்த உள்ள வந்தீங்கன்னா இந்த தொகுதி உள்ள வரும்போதே எல்லாம் மூக்க மூடிட்டு வர்ற நிலைமையில இருக்கு. ஒரு வாய்க்கால் கூட தூர்வாராமல் இருக்கிறது. வரும் மழை காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தூர்வார வேண்டும் என்று புதுவை அரசுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த மனித சங்கிலி போராட்டத்தை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம்.